Hi students, 12th standard accountancy chapter 6 retirement and death of the partner illustration sum number 4 பார்க்க போறோம். இங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஜர்னல் என்ட்ரியும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மேட் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 5th சாப்டர்ல இதை பார்த்துருக்கோம். இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நியூ பார்ட்னர் அட்மிஷன் ஆனாலோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ல யாராவது ஒருத்தரோ 2 பேரோ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்களோ இல்லை டெத் ஆகிட்டாங்களோ அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த அன்னைக்கு டேட்டுக்கு அட்மிஷன் போதோ இல்லை ரிட்டையர்மெண்ட் போதோ நம்ம என்ன செய்வோம், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ ரீவேல்யூஷன் பண்ணும்போது என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கும்ன்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது அசட் ஐட்டம்ஸ் ஒரு சிலது இங்கே நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் லேண்ட், பில்டிங், ஸ்டாக், ஃபர்னிச்சர், மோட்டார் கார், கேஷ், பேங்க், பிளான்ட், மிஷினரி. ஓகேங்களா, இப்போது அப்படி ரீவேல்யூஷன் பண்ணும்போது அந்த தேதிக்கு அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுறதுனாக்க என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் த பார்ட்னர். ஓகேங்களா, ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் த பார்ட்னர் அந்த டேட் அன்னைக்கு யாராவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டாரோ இல்லை யாராவது ஒரு பார்ட்னர் இறந்து போயிட்டாங்களோ அன்னைக்கு என்ன செய்வாங்க, அந்த ஃபேமோட பார்ட்னர்ஷிப் ஃபேமோடைய அசட் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு அசட் அண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ எப்படி இருக்குன்றத ரீவேல்யூவேட் பண்ணும்போது அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்குன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி அன்னைக்கு தேதிக்கு ரீவேல்யூஷன் பண்ணும்போது அசட் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்ணும்போது லயபிலிட்டிஸோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன்ட் லயபிலிட்டி அக்கௌண்ட். அதே மாதிரி லயபிலிட்டி அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கன்சர்ன்ட் லயபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன். இப்போ ஏதாவது அசட் அக்கௌண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க பார்ட்னர்ஸ்லாம் சேர்த்து, ஆனா நீங்க என்ன பண்ணல, அக்கௌண்ட் புக்ல ரெக்கார்ட் பண்ணல. அப்படி ரெக்கார்ட் பண்ணாதுக்கிறது லேட்டரா உங்களுக்கு தெரிய வருது, நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு அமௌண்ட், ஆனா கணக்குல கொண்டு வரலன்னும் போது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க அந்த அன்ரெக்கார்டட் அசட் ஐட்டத்தை ரெக்கார்ட் பண்றீங்க. அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அதே மாதிரி லயபிலிட்டியை நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கீங்க கம்பெனியில, அப்போ ஆனா என்ன பண்ணல, நீங்க அந்த என்ட்ரியை அக்கௌண்ட் புக்ல போடலை. ஓகேங்களா, அப்போ அந்த அன்ரெக்கார்டட் லயபிலிட்டியை ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு லயபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுது இல்லையா. அப்போ அதாவது எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளவுதான், மொத்தம் 6 ஜர்னல் என்ட்ரி தான். புரியுதுங்களா, அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி, அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி, அதே மாதிரி லயபிலிட்டி அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆனாலும் என்ன ஜர்னல் என்ட்ரி 4 வந்துடுச்சு. இப்போ அன்ரெக்கார்டட் அசட் அக்கௌண்ட்டு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி, அதே மாதிரி அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரின்றத இந்த 6 ஜர்னல் என்ட்ரியை நீங்க என்ன செஞ்சுக்கணும், மறக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 6 ஜர்னல் என்ட்ரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி, இந்த ஜர்னல் என்ட்ரி பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதாவது லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். அந்த ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா, அந்த ப்ராஃபிட்டை ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஜேர்னல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கு லாஸ் கிடைக்கும். ப்ராஃபிட் கிடைச்சதுனாக்க என்ன செய்யணும், ஆல் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல லாஸ் கிடைச்சாலும் என்ன செய்யணும், ப்ராஃபிட்டோ லாஸோ எது கிடைச்சாலுமே எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடுறீங்க. எப்படி கொடுப்பீங்க, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ லாஸ் வந்துருச்சுன்னா என்ன ஜர்னல் என்ட்ரி,
இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட். இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. மொத்தம் 6, 2, 8 இருக்கு. இந்த 8 ஜேர்னல் என்ட்ரியும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த சாப்டரே ஈஸி தான். வெறும் ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் அக்கௌண்ட், ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ண போறோம். அதுல இருந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். வெரி வெரி சிம்பிள் சாப்டர். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 4 போகலாம். Ramya, Sara, Tara are partners sharing profit and losses in the ratio of 5:3:2. இந்த 3 பேரும் பார்ட்னரா இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 5:3:2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பேர்ல தாராங்கிற பார்ட்னர், அந்த 3வது பார்ட்னர் என்ன பண்றாங்க, 1 April 2018 அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க. அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன டேட் அன்னைக்கு என்ன செய்யறாங்க, அதை 1 April 2018 ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி வெளில போறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த கம்பெனில இருக்கிற அசெட் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்னென்னலாம் வருதுன்றதை இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ப்ரெமிசஸ் 40,000 rupees. ப்ரெமிசஸ்னாக்க என்னது, லேண்ட் மாதிரி ஒரு ஏரியா, ஓகேங்களா, ஒரு பிளேஸ். அப்போ ப்ரெமிசஸ் 40,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போவுமே லேண்டோட ரேட்டு நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ ப்ரெமிசஸ் வேல்யூ 40,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, அன்னைக்கு தேதிக்கு 2018 April 1 அன்னைக்கு ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் என்டர் டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் 40,000 rupees என்டர் பண்ணுறீங்க. ப்ராக்கெட்டில் வேல்யூ ஆஃப் ப்ரெமிசஸ் இன்க்ரீஸ்ன்னு எழுதுவீங்க. அடுத்தது 2வது அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிப்ரிஷியேட் ஸ்டாக் பை 3,000 rupees. ரீவேல்யூட் பண்ணும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க இல்லையா தாராங்கிறவங்க, அன்னைக்கு ரேட் ரீவேல்யூட் பண்ணும்போது ஸ்டாக்கோட வேல்யூ 3,000 ரூபாய் டிப்ரிசியேட்னாக்க டிக்ரீஸ் ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ஸ்டாக்குங்கிறது அசட் ஐட்டம். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் குறைஞ்சதுன்னா அசட் அக்கௌண்ட்டும் குறையும். அப்போ அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் என்டர் டு ஸ்டாக் அக்கௌண்ட் 3,000 என்ட்ரு பண்ணிடுவீங்க. அதே மாதிரி மெஷினரி 6,000 rupees 6,500 rupees டிக்ரீஸ் ஆச்சு. மெஷினரிங்கிறது அசட் அக்கௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆச்சு. மெஷினரினாலே அசட் அக்கௌண்ட், அப்போ அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் என்டர் டு மிஷினரி அக்கௌண்ட், அந்த கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் எழுதி 6,500 என்ட்ரு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 3வது ப்ரொவைட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி 500 rupees சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டினா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறாரு, 1,000 rupees அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஓகேங்களா. அதில் 500 ரூபா தான் கொடுத்துருக்காங்க, 500 ரூபா பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங்கை தான் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், அது எப்படியா இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ் தான், ஓகேங்களா. ஓகே, ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்போ லயபிலிட்டி அக்கௌண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் என்டர் டு அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட், அந்த கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் இங்கே என்டர் பண்ணணும். கன்சர்ன் அக்கௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணப்போ அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட் 500 rupees என்டர் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன செய்றீங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். எதுக்காக ஸ்பேஸ் விடணும்னா ஜேர்னல் என்ட்ரியில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ கிடைக்கும். அதை என்ன செய்யணும், ஜேர்னல் என்ட்ரிக்கு பாஸ் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் கிடைச்சாலும் சரி, லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிடைச்சாலும் சரி, அது இமீடியட்டாக ஜேர்னல் என்ட்ரியில் பாஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், ஒரு டிரான்சாக்ஷன் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி விடணும். இதில் எப்படி ஜேர்னல் என்ட்ரி எந்த அளவுக்கு விடலாம்னாக்க, எல்லா பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் ப்ராஃபிட்டையோ லாஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். ஸோ அந்த ஆல் பார்ட்னர்ஸோட நேம் எழுதணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ எத்தனை பார்ட்னர்ஸ், மொத்தம் 3 பார்ட்னர்ஸ் தான், அது கூட ஒரு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ 4 அக்கௌண்ட் வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஸ்பேஸ் விட்டுட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுன்னு லெட்ஜர் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் லெட்ஜர் அக்கௌண்ட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெட்டார் கிரெடிட்டார் 2 சைடு, பர்டிகுலர்ஸ் அண்ட் ருபீஸை 2 சைட்லேயும் என்டர் பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கு தெரியும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்டு தான் எழுதுவீங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ ரீவேல்யூஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்த்துக்கிறோம், ஓகேங்களா, ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது, ஓகேங்களா. அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க,
ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது பை ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் 40,000 இருக்கு இல்லையா? அப்போ கிரெடிட் சைட்னாலே நம்ம பைங்கிற வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பை ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் 40,000 rupees என்டர் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் டிரான்சாக்ஷனில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். டெட்டார் சைடில் இருக்குது. அதுக்கு டெட்டார் சைடு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் போயிட்டு அதுக்கு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன இருக்குது? 2 ஸ்டாக் அக்கௌண்ட், 2 மிஷினரி அக்கௌண்ட், 2 அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி அக்கௌண்ட், 3,000, 6,500, 500 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் போய் என்ட்ரி போடணும். ஸோ டெட்டார் சைடு ஆஃப் த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன செய்கிறோம்? 2 ஸ்டாக் அக்கௌண்ட், 2 machinery account, 2 outstanding liability account, 3,000, 5,000, 6,500 and 500 என்ட்ரி பண்ணுறோம். ஸோ ரீவேல்யூஷன் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பேலன்ஸ் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டோட்டல் போடணும். டோட்டல் எந்த சைடில் ஹையர் வேல்யூ இருக்கோ அந்த சைடை தான் நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் சைடில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. 40,000 rupees டோட்டலாக டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் சேம் ஹரிசாண்டல் லைனில் போட்டு டோட்டலுக்கு கீழே 2 லைனை ட்ராப் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது லெஸ்ஸர் சைடு எது? டெபிட் சைடில் தான். இப்போ கிரெடிட் சைடில் டோட்டல் கிடச்சிதுன்னா டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த லெஸ்ஸர் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் 40,000 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதுக்கும் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ லெஸ்ஸர் வேல்யூ 3,000 + 6,500 + 500 எவ்வளோ வருது? 10,000 ரூபா வருது. இந்த 10,000 40,000 கழிச்சோம்னா 30,000 ரூபா நமக்கு கிடைக்குது. இந்த 30,000 என்ன? இது 30,000 தான் உங்களுக்கு பேலன்ஸிங் ஃபிகர், அதாவது ப்ராஃபிட். கிரெடிட் சைடில் டோட்டல் கிடைச்சா டெபிட் சைடில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 30,000க்கு நம்ம என்ன எழுதணும்? to profit on revaluation அக்கௌண்ட்னு கண்டிப்பாக எழுதணும். இந்த ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷனை இம்மிடியட்டாக ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். ஆல் பார்ட்னர்ஸ் யார்? ரம்யா, சாரா, தாரா. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. இந்த ரேஷியோவில் அப்போ என்ன கிடைக்குது? 5 + 3 + 2 எவ்வளோ வருது? 10. 5/10 ரம்யாவுக்கும் ரம்யாவோட கேபிட்டலுக்கும், 3/10 30,000 சாராவோட கேபிட்டலுக்கும், 2/10 30,000 ப்ராஃபிட்டை சாராவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ரம்யாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 30,000ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரம்யாவோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5 வருதுங்களா? அப்போ 5/10. 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 15 2s are எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு? 30 கிடைக்குது. இந்த 3 0வும் இங்கே ஆட் பண்ணிடுறோம். அப்போது ரம்யாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 15,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே மாதிரி சாராவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 30,000 rupees ப்ராஃபிட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் 10 வந்து 2ல் 5 டைம்ஸ் போதுங்களா? அதே போல் 2 இங்கே 15 டைம்ஸ் போகுது. ஓகேங்களா? இல்லை 10 1 டைம் போகுது, 30ல் 3 டைம்ஸ் போகுது. ஓகேங்களா? இந்த 3 0 இங்கே என்ன பண்ணிடுறோம்? கேரி பண்ணிடுறோம். 3 3s are எவ்வளோ கிடைக்குது? 9 கிடைக்குது. இந்த 3 0. அப்போது சாராவோட கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 ரூபா ப்ராஃபிட்டில் சாராவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/10க்கு எவ்வளோ கிடைக்குது? 9,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே போல் தாராவுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 is 2, 5 2s are 10 வருது. அதே போல் 1 5 is 5, 6 5s are 13 வருதுன்னா இந்த 3 0 இங்கே ஆட் பண்ணிட்டோமா? 6,000 × 1s are எவ்வளவு? 6,000 rupees என்ன பண்ணிடுறோம்? தாராவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபா ப்ராஃபிட்டில் அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போது 15,000 rupees, 9,000 rupees, 6,000 rupees என்ன பண்ணிட்டோம்? ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் இந்த ப்ராஃபிட் 30,000 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.